பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கே ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அஞ்சலி வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அடியே அஞ்சலி, வெளியே வாடி, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு போகிறதுக்கு வேறு ஆளையே கிடைக்கலையா, என் வீட்டு மாப்பிள்ளை தான் உனக்கு கிடைச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமாக சத்தம் போட்டு அஞ்சலியை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊரே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு நேராக மயிலோட வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக சட்டம் போட்டுட்ருக்காங்க. பிரச்சனை எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான், ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலியை பற்றி பேச உங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால தான் கட்டின பொண்டாட்டியை உன்னால் ஒழுங்காக வச்சு காப்பாற்ற முடியல, இதில் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திரும்ப திரும்ப அதே வார்த்தையை பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கல் எடுத்து தலைமையில போட வராங்க. தங்கமயில் சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்காக யார் வீட்டு முன்னாடியும் யார்கிட்டேயும் போய் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசினதுனால திடீர்னு மயக்கம் கீழே விழுந்துடுறாங்க. அதனால ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த வீட்லேயும் பாண்டியனோட வீட்டில் எல்லா விஷயமும் தெரிய வருது. அதனால் பாண்டியன் இருந்துட்டு நீ பண்ண காரியத்தினால தங்கமயில் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் தங்கமயில ஒரு எட்டு பார்த்துட்டு வா போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. சரவணும் மயிலை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.